இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1B சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1Bயில் கொஸ்டின் நம்பர் 1 to 10 முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்த ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல் டு 4,6,8. ஸோ அப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல்னால் என்னன்னு தெரியணும். ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா ஈக்குவேட் டூ ரேஷியோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் A:B = C:D, ஆர் இதை எப்படி எழுதலாம், A:B proportion to C:D. ஸோ இந்த மாதிரி 4 ரேஷியோஸ் ப்ரொபோர்ஷனல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிராஸ் ப்ராடக்ட் ரூல்னு சொல்லுவாங்க. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். கிராஸ் ப்ராடக்ட் ரூல் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இதில் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ்னா எண்டு பாயிண்டில் இருக்கிற ரெண்டு வேரியபிள் A and D, அதை ப்ராடக்ட் பண்ணால் AD ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ்னால் மிடில் இருக்கிறது BC. ஸோ இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரொபோர்ஷன், அதர்வைஸ் இட் இஸ் நாட் அ ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ரூல் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம் கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல் டு 4,6,8 கேட்குறாங்க. அப்படின்னா 4:6 ப்ரொபோர்ஷன் டு 8 ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனாக ஃபோர்த் வேரியபிள். ஸோ நமக்கு அது தெரியாது இல்லையா, அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்புறமா இந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா 4 × x = 6 × 8. 4 × x = 6 × 8. ஸோ x is equal to 6 × 8/4. இந்த 4 8 கட் பண்ணால் 2 ஆயிடும். ஸோ x is equal to 6 2s are 12. ஸோ ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் ஈக்குவல் டு 12. ஆப்ஷன் A. ஓகேவா? இதுக்கு பேர் கிராஸ் ப்ராடக்ட் ரூலு. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ்னு போட்டுக்கோங்க. Then second sum, the third proportional to 12,18 is. third proportional அப்படின்னா 3 values A:B:C. ஓகேவா? இது ப்ரொபோர்ஷனல் இருக்குன்னா எப்படி இருக்குன்னா, இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷனல் தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது, அது வந்து வேணாம், நம்ம ஆல்ரெடி படித்ததுலேருந்தே நம்ம படிச்சோம்னா ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ இதை ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நடுவில் இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கோங்க, ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். A:B ப்ரொபோர்ஷன் டு B:C. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ A × C = B × B. ஸோ A × C = B². இதுதான் என்னதுன்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன். இது தேர்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க, தேர்ட் ப்ரொபோர்ஷனல் டு 12,18 கேட்குறாங்க. அப்படின்னா 12:18 எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இதை ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல் கன்வெர்ட் பண்ணுங்கன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணோம், 12:18 ப்ரொபோர்ஷன் டு 18:x. இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் ரூல் போடுங்க. 12 × x = 18 × 18. ஸோ x is equal to 18 × 18/12. 6 டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 2, இது 3. 2 டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 1 9 9 2s are 18. ஸோ x is equal to 9 × 3 வருமா? ஸோ 9 3s are 27. ஆப்ஷன் B. ஓகேவா? ஸோ ஃபோர்த் சம், the mean proportional between 25,81. மீன் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா ஃபார்முலா. இப்போ A and B, மீன் ப்ரொபோர்ஷனல் பிட்வீன் A and B ஃபார்முலா ரூட் ஆஃப் A × B. ரூட்னா இங்கே எதுவுமே இல்லைங்க, ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம் டிஃபால்ட்டாக. ஸோ ரூட் ஆஃப் A × B. ஸோ ரூட் ஆஃப் A 25, B 81. ஸோ 25 எப்போ எழுதிக்கலாம் நம்ம, 5 × 5. 81 9 × 9. ஸோ ஸ்கொயர் ரூட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரெண்டு நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் வெளியே எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இதில் வந்து 2 5 இருக்குது. ஸோ ஒரு 5 என்ன பண்ணிக்கலாம், வெளியே எடுத்துக்கோங்க. அண்ட் 2 9 இருக்குது. ஸோ ஒரு 9 வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ 9 5s are 45. ஆப்ஷன் C. கிளியரா? ஃபோர்த் சம், the number which has the same ratio to 26, that 6 has to 13. நம்பர், இந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதை எக்ஸ்னு வச்சுக்கணும். the number which has the same ratio to 26. ஸோ இந்த ரேஷியோவும் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்காமா, 6 has to 13க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவல் டு இல்லையா, அப்படின்னா ப்ரொபோர்ஷன். ஸோ 6 has to 13.
ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் டூன்னு ஒரு வேர்டு வந்திருக்கும். 2க்கு முன்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆன்டிசிடென்ட், 2க்கு அப்புறம் இருக்கிறது வந்து செகண்ட் டேர்ம் கான்சிக்வெண்ட். இப்போ 6 ஹேஸ் டு 13 அப்புறம் 2க்கு முன்னாடி 6 அது ஃபர்ஸ்ட் டேர்ம். எப்பயுமே 2க்கு அப்புறம் இருக்கிறது செகண்ட் டேர்மில் வரும். ஸோ இதை வந்து நான் வச்சுக்கோங்க. தென் இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு 13 ஈக்குவல் டு 26 இன்ட்டு 6. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 26 into 6 by 13. So 13 2s are 26. So x is equal to 12. So இங்க எதுவுமே இல்லையா, so none of this. செக் பண்ணிடலாமா. The number which has the same ratio to 26. So x is to 26 proportion to 6 is to 13. So product of extremes x into 13 equal to 26 into 6. Correct. 26 into x by 13. So 13 2s are 26. 6 2s are 12. So இங்க 12 இல்ல. So option none of this. Fifth one. The fourth proportional to 2a, a square, c is. இங்க நம்பருக்கு பதிலா வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அதே தான் ஃபர்ஸ்ட் சம்மில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், 2a is to a square proportion to c is to x. c is to x ன்னு எழுதிக்கோங்க. ஸோ அப்புறம் கிராஸ் ப்ராடக்ட் ரூல், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். அப்புறம் என்ன வரும், 2a into x equal to product of middle terms a square into c. x is equal to a square into c divided by 2a. ஸோ ஏவையும் இதையும் கட் பண்ணிங்கன்னா ac, a into c இல்லையா. அப்புறம் x is equal to a into c னா ac by 2. ஆப்ஷன் a. ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் a. சிக்ஸ்த் ஒன், இஃப் 4 நம்பர்ஸ், இது ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி, ஃப்ராக்ஷனு, டெசிமலு, வேரியபிள் எது கொடுத்தாலும் சரி, நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் எப்பயும் போல் போகிற ரூலு, கிராஸ் ப்ராடக்ட் ரூல் போட்டு எக்ஸை கண்டுபிடிச்சிருங்க, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் எழுதிக்கணும் எப்பயுமே. ஃபஸ்ட்டு இருக்கிற 2 ரேஷியோ வந்து ஃபஸ்ட்டு ரேஷியோ, ஃபஸ்ட்டு இருக்கிற 2 வேரியபிள் வந்து ஃபஸ்ட்டு ரேஷியோ. ஓகேவா. லாஸ்ட்டாக இருக்கிற 2 வேரியபிள் வந்து செகண்ட் ரேஷியோ ஆல்வேஸ். ஸோ ப்ரொபோர்ஷன் டு 1/5 is to 1/x. Product of extremes 1/2 into 1/x equal to product of middle 1/3 into 1/5. So 1/2x. இது டைரெக்டாக வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும், நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஓகேவா. இதுக்கு வந்து நீங்கள் எல்சிஎம் வந்து போடக்கூடாது. எல்சிஎம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும் தான் வரும். ஈக்குவல் டு இதை டைரெக்டாக மல்டிபிள் பண்ணால் 1/50. அது கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 15 equal to 2x. இந்த சைடு வந்துருச்சுன்னா x is equal to 15/2. x is equal to 15/2. Option C, 15/2. Then seventh sum. The mean proportional between. Mean proportional அதே தான். என்னது, a into b root. 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டு மீன் போர்ஷன் கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா ரூட் ஆஃப் a into b. ஸோ அதே மாதிரி இதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். root of what is a, 12x square, b 27y square. So which is equal to root of 2 எப்போ எழுதிக்கலாம், 2 into 2 into 3 எழுதிக்கலாமா, into x square, root x square x into 27 எப்படி எழுதிக்கலாம், 3 into 3 into 3 into y square, root y square y. ஸோ நம்ம எதுவுமே எனக்கு ஸ்கொயர் ரூட்டு. ஸோ 2 நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பர் எடுக்கணும். இப்போ இந்த 2 2 இருக்கா, ஸோ இதுக்கு ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். அப்புறம் இந்த 3க்கும் இந்த 3க்கும் ஒரு 3 வெளியே எடுத்துடலாம். அப்புறம் இந்த 2 3க்கும் ஒரு 3 வெளியே எடுத்துடலாம். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ், ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ஒய். மல்டிபிள் பண்ணிடுங்க. 18xy. ஆப்ஷன் ஏ, 18xy. ஓகேவா. 8-1. If a equal to b by 2 equal to c by 5, then a is to b is to c ன்னு கேட்குறேன். இப்போ இங்கே சிம்பிளாக போட்டலாம். a equal to b by 2 equal to c by 5 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே a by 1 எதுவுமே இல்லை, டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு அர்த்தம்.
இந்த மாதிரி டிவிஷனில் கொடுத்துட்டு ஏஎஸ் டு பிஎஸ் டு சி கேட்டாங்கன்னா ரெஸ்பெக்டிவ் டினாமினேட்டர் அப்படியே போட்டுருங்க. இப்போ ஏவோட ரெஸ்பெக்டிவ் டினாமினேட்டர் 1, பியோட ரெஸ்பெக்டிவ் டினாமினேட்டர் 2, சியோட ரெஸ்பெக்டிவ் டினாமினேட்டர் 5. 1:2:5 ஆப்ஷன் சி. ஒன்லி ஃபார் டிவிஷன் கொடுத்தா மட்டும் a/1 b/2 c/5 கொடுத்தா மட்டும். இதுவே மல்டிப்ளிகேஷனில் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி போட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் போகலாம். 9th one. Given a/3 equal to b/4 equal to c/7. Then என்ன கேட்குறாங்க? Find a plus b plus c. அது c/c கிடையாது, அது whole divided by c. The whole divided by c. சரி, இப்போ போன சம்மில் பார்த்தோம். அப்படின்னா a:2b:c என்ன வரும்? ரெஸ்பெக்டிவாக அப்படியே போட்டலாமா? 3:4:7. ஸோ டேரெக்டாக எடுத்துக்கலாம் வேல்யூ. a is equal to 3, b is equal to 4, c is equal to 7. இதை கொண்டு வந்து இந்த கிவன் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிடுங்க. a plus b plus c னா 3 plus 4 plus 7 divided by what is c? c is equal to 7. 3 plus 4 plus 7 14 14 by 7. ஸோ கட் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? 10th sum. If p by q is equal to r by s equal to 2.5 by 1.5, the value of ps is to qr கேட்குறாங்க. p by q equal to r by s equal to 2.5 by 1.5. Then the value of ps is to qr. பாருங்க, இப்போ நம்ம இது ரெண்டு கூட எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் p by q is equal to 2.5 by 1.5 இப்படி எழுதினாலும் ஈக்குவல் தான். ஏன்னா மூணுமே ஈக்குவல் தானே. ஆர் செகண்டும் தேர்டும். ஆர் பை எஸ் இஸ் ஈக்குவல் டு 2.5 by 1.5. ஸோ இதிலிருந்து p is equal to 2.5, q is equal to 1.5. ஸோ சிமிலர்லி இதில் r is equal to 2.5, s is equal to 1.5. ஓகேவா? அப்படி இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். ps is to qr. வாட் இஸ் p? 2.5. s 1.5 is to what is q? 1.5 or 2.5. ஸோ a is to b எப்படி எழுதிக்கலாம்? a by b ன்னு எழுதிக்கலாமா? a is to b a by b ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை 2.5 into 1.5 divided by 1.5 into 2.5 எழுதிப்போம். ஸோ 2.5 2.5 cancel, 1.5 1.5 cancel ஆகிடும். ஸோ ஆன்சர் 1/1. ஸோ 1/1 again ரேஷியோ ஃபார்முலா எழுதிப்போங்க. 1:1. ஆப்ஷன் பி. கிளியரா? ஸோ இதில் நமக்கு தெரிய வேண்டியது ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன். ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன்னா a is to b ப்ரொபோர்ஷன் to c is to d. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? AD is equal to BC. இது ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன். அதுக்கப்புறமா தேர்ட் ப்ரொபோர்ஷன். தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதாவது மிட்டு அந்த வேல்யூவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு அப்புறமா கிராஸ் ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம்? b². ஓகேவா? அதுக்கப்புறம் மீன் ப்ரொபோர்ஷன். மீன் ப்ரொபோர்ஷன் டூ நம்பர்ஸ் பிட்வீன் மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டாங்க அப்படின்னா a, b கொடுத்தாங்கன்னா ரூட் ஆஃப் a into b. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 சம்ஸ் ஈஸியாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.